வணக்கம் பாலமுருகன். காங்கிரஸ் உடைய எம்பி இம்ரான் பிரதாப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பழைய நாடாளுமன்ற ஸ்பீச் இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. अरे ये फिल्म में टैक्स फ्री करने वाले लोग कफन तक पर जीएसटी लगा रहे हैं और ये गरीबों की बात करते हैं. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அந்த வைரல் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஜேபி 1ஆம் நம்பர் பிராடுகாரங்க. அவனுக்கு வாயை திறந்தாலே அவங்க ஃபுல்லா வண்டியா பொய் தான் வரும். ஒரு தடவை கூட அவங்க உண்மையவே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமித்ஷா, இந்த மோடி கும்பல் அங்க உட்கார்ந்துருக்கும் போது அவர்களுடைய முகத்திரைய கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருந்தா. அப்படி அதோடைய கிளிப்பிங்ஸ் தான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறது. अरे ये फिल्म में टैक्स फ्री करने वाले लोग कफन तक पर जीएसटी लगा रहे हैं और ये गरीबों की बात करते हैं. ये सरकार झूठ की सरकार है. ये सरकार के जितने दावे हैं सब खोखले हैं. वो एक बार इनके एक नेता एक गांव में गए और उन्होंने गांव में कहा कि गांव वालों आओ, मैं तुम्हारी समस्याएं समाप्त करना चाहता हूं. गांव वाले इकट्ठा हो गए. नेताजी ने गांव वालों से कहा बताओ तुम्हारी 2 समस्याएं बताओ, मैं दोनों समस्याओं का यहीं पे समाधान करूंगा. तो गांव वालों ने कहा साहब हमारी पहली समस्या है कि हमारे यहाँ कोई हॉस्पिटल नहीं है. तो नेताजी ने मोबाइल निकाला, कहीं फोन मिलाया और मिला के फोन पे पता नहीं क्या कुछ कहा कि यहाँ गांव में हॉस्पिटल नहीं है. हॉस्पिटल तुरंत, यहाँ हॉस्पिटल चाहिए. गांव वाले खुश हो गए कि 1 मिनट में यहाँ हॉस्पिटल आ रहा है. अगली समस्या के बारे में उन्होंने नेताजी ने गांव वालों से कहा कि मैंने आपकी पहली समस्या समाप्त कर दी, दूसरी समस्या बताओ. तो गांव वालों ने कहा साहब इस गांव में कोई भी मोबाइल का नेटवर्क ही नहीं है. ये है इनके काम करने का तरीका, ये है झूठ बोलने का तरीका. அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, சினிமா படத்துக்கு, அதுவும் யார் தயாரிக்கக்கூடிய சினிமா படத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் காரங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல, அதானி அம்பானி, இவனுக்கு ஃபுல்லா ஹை லெவல் பட்ஜெட்ல தயாரிக்கக்கூடிய அந்த படத்துக்கு முழுமையான டாக்ஸ் வரி கொடுப்பானுங்க இவனுங்க. ஆனா இறக்கும் போது அந்த சவத்துணி கட்டுவதற்குரிய அந்த துணிக்கு இவனுக்கு ஜிஎஸ்டி 28% போடுவாங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகளிலேயே காரி துப்ப வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வெளியே எடுத்து சொன்னா. அப்படி அதன் பிறகு அங்க ஊருக்குள்ள வந்துகிட்டு இவனுக்கு பேசக்கூடிய பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு பேசிருக்கக்கூடிய பேச்ச தமிழ்நாட்டுல வந்துட்டு எவனா பேசினான்னா நல்ல செவிலே கொடுத்து திருப்பி அனுப்பி விட்டு அங்க வடநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூமுட்ட கும்பல் அப்படி நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்துகிட்டு, பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி வந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா உங்க அப்படின்னு கேட்கும் போது, எங்களுக்கு மிகப்பெரிய 2 பிரச்சனைகள் இங்க இருக்குன்னு சொல்லும் போது, சரி ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க அப்படி சொல்லும் போது, ஹாஸ்பிட்டல் இல்ல, திடீர்னு ஒரு நல்லது கெட்டது ஏற்படுச்சுன்னா மருத்துவமனை இல்ல, நேரடியா நாங்க சுடுகாட்டுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. அதனால உயிர் பிழைப்பதற்கான ஆதாரமாக எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுங்க அப்படி சொல்லும் போது, அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கு எவ்வளவு திமிரும் கொழுப்பும் இருந்துச்சுன்னா, கேலியும் கிண்டலும் பண்ற மாதிரி ஒரு செல்போனை எடுத்துக்கிட்டு ஒரு போன் போடுற மாதிரி போட்டு, ஹலோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆஸ்பத்திரி இல்லாம இருக்கு, உடனே வந்து நீங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டுங்க சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கூமுட்டைகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இவர் சொன்ன உடனே அவங்க எல்லாம் குதூகலத்துல கொண்டாடிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய எம்பி இங்க வந்து உடனடியா இவர் வந்து நம்ம கேட்ட கோரிக்கையை நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே பெரிய அளவுக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இங்க வரப்போது நினைச்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு வச்சிருக்கக்கூடிய அந்த 2வது கோரிக்கை தான் பெரிய ஆப்பா இந்தியாவுங்க உலகம் முழுக்க இவங்களுடைய கேடுகட்ட கழிசடைத்தனத்தை உலகத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய விஷயம். அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க உங்களுடைய 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு இங்க செல்போன் டவரே இல்ல, போன் வசதி இல்ல, அடிப்படையில கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கல் ஒரு கம்யூனிகேஷன் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சியில அந்த உறைஞ்சு போயிட்டான். இதுதான் முக்கியமான விஷயம். गांव में कोई भी मोबाइल का नेटवर्क ही नहीं है. ये है इनके काम करने का तरीका, ये है झूठ बोलने का तरीका. இந்த விஷயம் தான் இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. காரணம் இவனுங்களுடைய யோக்கியதை
எந்த அளவுக்கு பச்சை போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். அந்த வேலையை செஞ்சு தான் இந்த வடநாட்டுல ஃபுல்லா இவனுக்கு என்ன வேலை பண்ணி இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 140 இடங்களில் வந்துகிட்டு இவனுக்கு 1ஆம் நம்பர் ஃபோர்ஜரியும் பொய் சொல்லியும் தேர்தல் ஆணையத்தை வளைச்சு போட்டு பயங்கரமா ஓட்டு வித்தியாசத்துல என்ன சொல்றது அதிகப்படியான திருட்டுத்தனங்களை பண்ணி இப்ப கவர்மெண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால இவனுங்க பேசக்கூடிய அத்தனை பேச்சுமே 1ஆம் நம்பர் பொய் புழுகு அப்படிங்கிறதுக்கான உதாரணமா தான் இந்த கிளிப்பிங்ஸ் இப்போ நம்ம கிட்ட வளம் வந்துட்டு இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னால் 10 வருஷமா இவனுங்க ஓட்டின வண்டி இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த மகாராஜா மனநிலையில இருக்கக்கூடிய அந்த திமிர்வாத சர்வாதிகாரமான அந்த மனப்போக்கு இருக்கு பாத்தீங்கல்ல, நான் தான் நினைச்சது எல்லாமே சட்டம், நான் நின்னு சொன்னா எல்லா பேரும் நிக்கணும், நான் உட்காரணும் சொன்னா எல்லா பேரும் இங்க உட்காரணுங்கிற அந்த திமிர்வாத சட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல, அதற்கு இப்ப மக்கள் அடிச்சிருக்கக்கூடிய ஆப்பு தான் இவனுங்களை தொங்கல்ல விட்டுருக்கக்கூடிய விஷயம். ஆனாலும் சரியான முறையில இந்த எலெக்ஷனை வந்து ப்ராப்பரா நடத்திருந்து ஒழுங்கா எண்ணிட்டோம்னா இவனுங்க குறைந்தபட்சம் 150 சீட்டு கூட தேடி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லித்தான் இங்க மிகப்பெரிய தேர்தல் வல்லுநர்கள் எல்லாமே சொல்லிருக்கக்கூடிய கணக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே 3வது ரவுண்டிலேயே முக்கி 2000 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்து போன ஒரு மோடி அப்படியே ஃப்ரீசிங் லெவல்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய காலையில 10 மணிக்கு நின்ன அந்த வாக்கு இன்னைக்கு சதவீதம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உச்சநீதிமன்றத்துல போய் நிற்கவும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் சந்திரசூட் அவருடைய பார்வைக்கு வந்திருக்கு. ஏன் நின்று கொண்டிருந்தது என்பதற்கான விளக்கத்தை இவர்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகிறதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லா செய்தி வட்டாரங்களும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆக மொத்தம் இவங்க பண்ணிருக்கக்கூடிய அத்தனை ஒல்சத்தனம் போர்ஜரித்தனம் அத்தனையும் கூடிய சீக்கிரம் நம்மளுடைய பார்வைக்கு வரத்தான் போகுது. கவர்மெண்ட் இவனுங்க விட்டுருக்கக்கூடிய அந்த நூலிலையில் இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய சாமின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே இங்க என்னென்ன நடக்க போகுது மக்களை திசை திருப்புவதற்குன்னே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவன் ஒரு சைட்ல வந்துகிட்டு இங்க பண்ணிருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையுமே நியூட்ரலைசைஸ் பண்ணக்கூடிய இவனுக்கு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கானுங்க, இவனுக்கு கெட்டவைங்க, இவங்க ரொம்ப மோசம் பண்றாங்க. ஏன்னா மக்கள் அனைவருமே கொந்தளித்து இவனுக்கு 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் சொல்லிட்டானா பெரிய அளவுக்கு புரட்சி வந்துரும். ஆகையால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆளை விட்டுட்டு இவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு விமர்சன பார்வை போல நம்ம மக்கள்கிட்ட கொண்டுட்டு வைக்கும் போது அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த ஆட்சி 6 மாசத்துக்கு நீடிக்காது, இவர்கள் பண்ணிருக்கக்கூடிய அத்தனை வேலையுமே அயோக்கியத்தனம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்க 6 மாசம் நீடிக்காதுங்கிறதுக்கான விஷயம் தான் இவனுக்கு ஏகப்பட்ட வேலைகளை உள்ள செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உண்மை வெளியில வந்துச்சு. இப்போ இதோடைய பனிப்பூசல் தான் இப்போ இந்த சந்திரபாபு நாயுடு இந்த நிதிஷும் அந்த குறவலையை பிடிச்சு நெருக்கக்கூடிய விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு. 5 வருடங்கள் ஓடாத இந்த கவர்மெண்ட் 400 சீட்டை என் கையில் கொடுத்தால் உடனடியாக ஒட்டு மொத்தமாக அரசியல் அமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைத்து விட்டு இங்கே பாசிசத்தை கொண்டு வந்து நான் நிறுத்தி விடுவேன்னு சொன்ன அஸ்ஸாம் முதலமைச்சர் அந்த கொக்கரிச்சு இருக்கக்கூடிய அந்த ஆள்ல ஆரம்பிச்சு நேற்றுக்கு பிஜேபியில் சென்றிருக்கக்கூடிய அது கடைசி ஆள் வரைக்கும் வம்மத்துடைய உச்சகட்டமாகவும் நாட்டையே சீரழிவு பாதையில கொண்டுட்டு போய் விடுவதற்கான அனைத்து அயோக்கியத்தனங்களையும் செய்வதற்கான ஒட்டுமொத்த வேலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்பு தான் இன்றைக்கு காங்கிரஸ் தனது எதிர்க்கட்சி நிலைப்பாட்டை மிக தெளிவாக கையில் எடுத்திருந்தது. அது ராகுலும் பிரியங்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த பிரச்சார வலிமை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் புதிதாக இங்கே எதையுமே நாங்கள் செய்ய வர வேண்டியதில்லை, ஏற்கனவே காங்கிரஸ் இங்கே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருந்த அமைதியையும் பொருளாதார வளர்ச்சியும் மீண்டும் நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து விடுவோம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து மக்கள் முன்னாடி இன்னைக்கு பயங்கரமா வைரலா வந்துட்டு இருக்கு. இவங்க பண்ணிருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களும் கூடிய விரைவில் இவங்க வந்துட்டு நாடாளுமன்றத்துல முதல் முறையா சபாநாயகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திலேயே இவங்களுடைய பொய்யும் இவங்களுடைய புரட்டும் இவங்க பண்ணிருக்கக்கூடிய போர்ஜரித்தனமும் அம்பலத்துக்கு வரும். அதற்கு முன்னால் நீதிமன்றங்கள் இவர்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய இப்போது ராகுல், இவர்கள் நிம்மதியை கெடுப்பதுதான் எனது லட்சியம், இவர்கள் பண்ணிருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நாடாளுமன்ற அம்பலப்படுத்துவதுதான் எனது லட்சியம்னு ராகுல் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு மன நிறைவான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வலிமையாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் நாளைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிகள், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் மாறி மறுபடியும் ஒரு நிலையான ஒரு நீதியான ஒரு அரசு நமக்கு அமையும் என்று நாம் எதிர்பார்ப்போம். ஆரம்பிக்கலாம்.